நாளைக்கு இந்நேரம் டிவி கேமரா நடந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் 20 சாயந்தரம் 4 மணிக்கு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்ப 100 அடி உயரமுள்ள பெரிய கொடிக்கம்பி இப்ப கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்லவேளை யாருக்கு அங்க உயிர் சேதம் எதுவும் இல்ல. கார் கண்ணாடிகள் எல்லாம் உடஞ்சு கிடக்கு. கொடிக்கம்பு நடுறதுக்கு நேற்று வரையும் பெர்மிஷன் தரல. இன்னைக்குதான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 4 மணிக்கு நடலாம் போறப்ப இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு மாநாட்டுல ரேம்ப் வாக் வந்து நடந்து கொடிக்கம்பத்தை ஏத்துவாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கொடிக்கம்பு கீழே விழுந்து கிடந்திருக்கு. ஸோ நாளைக்கு கொடிக்கம்பு ஏத்துவாரா ஏத்த மாட்டாரா மாநாட்டுலன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. நாளைக்கு நேரம் மாநாடு நடந்துட்டு இருக்கும். இந்த மாநாட்டுக்கு யார் யார் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி டிவிக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாநாட்டுக்கு பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் எந்த வழியா வரணும் எந்த வழியா வரக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ வாங்க இந்த வீடியோ எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டிவிகே மாநாட்டுக்கு நாளைக்கு வரீங்கன்னா யார் யார் எந்த வழியா வரணும்னு சொல்லி பார்ப்போம். நீங்க கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், திண்டுக்கல், தேனியில இருந்து வரீங்கன்னா நீங்க சமயநல்லூர்ல இருந்து நாமல புதுக்கோட்டை ரோடு வழியா வந்து அங்க கப்பலூர்னு சொல்லி ஒரு ஊர்ல வரும். அங்க இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாரபத்தி ரோடு வந்துடும். அங்க உங்களுக்கு பார்க்கிங் ஒன்னே அலாட் பண்ணிருக்காங்க. நீங்க வேலூர், சென்னை, விழுப்புரம், திருச்சில இருந்து வரீங்கன்னா மேலூர்ல இருந்து உள்ள வந்து வெரங்களூர் ரோடு வந்து அங்க இருந்து மண்டேலா நகர் வரும். அங்க இருந்து போனீங்கன்னா பாரபத்தி ரோடு வந்துடும். அங்க உங்களுக்கு பார்க்கிங் 2A அலாட் பண்ணிருக்காங்க. நீங்க தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சிவகங்கையில இருந்து வரீங்கன்னா அங்கிருந்து திருப்பூணத்துல இருந்து முக்குளம் வந்தீங்கன்னா பாரபத்தி ரோடு போயிடலாம். அங்க உங்களுக்கு பார்க்கிங் 1 அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்க ராமநாதபுரத்துல இருந்து வரீங்கன்னா டைரக்டா பரமக்குடியில இருந்து கட் ஆகி திருச்சுழி வந்தீங்கன்னா நேரம் பார்பத்தி ரோடுக்கு போயிடலாம். அங்க உங்களுக்கு பார்க்கிங் 1 அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்க கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலியில இருந்து வரீங்கன்னா டைரக்டா எட்டயபுரத்துல இருந்து அருப்புக்கோட்டை ரோடு பிடிச்சிங்கன்னா அங்க பாரபத்தி ரோட்டுக்கு போயிடலாம். அங்க உங்களுக்கு பார்க்கிங் 1 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மாநாட்டுக்கு நீங்க இந்த வழியா தான் வரணும். ஸோ அடுத்த தலைவர் அவர்கள் கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். நாளைக்கு நேரம் டிவிக்கோட செகண்ட் மாநாடு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த மாநாட்டுக்கு சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதுக்கான பணிகள் எல்லாமே நேத்தே முடிஞ்சுச்சு. ஸோ பொதுமக்கள் நேற்று இன்னைக்குமே வந்து ஆர்வமுடன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது யாரும் கேட்டீங்கன்னா குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாமே. ஏன் உங்க நேற்று இன்னைக்கு வந்து பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்களால வர முடியாது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா டிவிக்கோட தலைவர் தளபதி அவர்கள் கடிதத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சைடில் உங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த கடிதத்தில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்க. ஸோ 1967 மற்றும் 1977 தேர்தலில் வெற்றி விளைவுகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம் சொல்லியிருக்காரு. மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்புமுனை தருணத்தை நிரூபிக்க போவது நிச்சயம். இது 32 ஆண்டுகள் மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினம் மக்கள் மனம் அறிந்து உணர்ந்து வரும் சொல்லியிருக்காரு. அடுத்து யார் யார் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. தமிழக மக்களை உயிராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு தெரியும். உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையும் காரணமாக இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகள் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், பள்ளி சிறார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரிலே கண்டு மயிலுமாறு உரிமையிடம் கலந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். மாநாட்டுக்கு வரும்போது, மாநாடு நிறைவேந்து ஊருக்கு திரும்பும் போதும் நம் கழக தோழர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் கோரிக்கையும் என்பதை நமது ஒவ்வொரு செயலும் காட்ட வேண்டியது நமது தலைமை கடமை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் நலன்களை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்னும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பணியிருக்கணும் சொல்லியிருக்காரு. மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் நம் தமிழ்நாட்டின் மண்ணில் நம்மளால் நிகழப்போவது நிஜம். எனவே அத்தகைய மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் நமது மாநில மாநாட்டை மாற்றி காட்டுவோம் சொல்லியிருக்காரு. உங்கள் ஒவ்வொருக்காவும் உணர்வு தடுப்பும் மதுரை மண்ணில் இதயம் திறந்து 2 கைகளை விரித்து காத்திருக்கிறேன். உங்கள் விஜய் உரிமையுடன் அழைக்கிறேன். மதுரை பாரபத்தில் கூடுவோம். தேர்தல் அரசியல் வெல்வோம். ஸோ இதெல்லாம் இந்த கடிதத்துல சொல்லியிருக்காரு தவைக்க தலைவர் தளபதி அவர்கள். நீங்க மாநாட்டுக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மாநாட்டுல தலைவர் அவர்கள் என்ன பேச போறான்னு சொல்லி நாளைக்கு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.